நம்ம கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பிரசன்டேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். நீ என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். நோ நோ நோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஜலதோஷம் பிடிக்கும். ஜலதோஷம் பிடிச்சா ஜுரம் வரும். ஜுரம் வந்தா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணும். நோ நோ, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது. நீ சூடா காபி சாப்பிடுற, நான் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். வேற சூடா ஒரு ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு ஒரு காபியும் கொண்டா. இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே பதட்டம். உங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு பிடிக்குது, ஆனா உங்க அப்பா தான் ஒரு அரலூஸ். பாவம், அவர் வெகுளி. அதத்தான் நான் பிடிச்சோ. வெளியே இருக்கு, எடுத்து போத்திக்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. ஹலோ பவித்ரா, சௌக்கியமா? சௌக்கியம் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நானும் சௌக்கியமா இருக்கேன். உங்க குரூப் எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது கிளாஸ் எவ்வளவு கலகலப்பா இருக்கும். ஆனா இப்போ ஒரே டல். உன்னுடைய ஜோக்ஸும் சுட்டித்தனமும் இப்ப யாருக்கு வரும்? காஃபி சாப்பிடுங்க சார். அவதான் வீட்டுல சாப்பிட்டுட்டாரு. அவரை போய் இட்ஸ் ஆல் ரைட், யூ ஹேவ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நான் வரேன். ஓகே ஓகே ஓகே. பவித்ரா, நான் ஒருத்தன் கூட இருக்கும்போது இன்னொருத்தன் கூட என்ன பேச்சு? அவர் என் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தொட்டுக்கிட்டே பேசுவான், நாளைக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அணைச்சுக்கிட்டே பேசுவான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அங்கிள் மாதிரி. நமக்கு தான் கல்யாணம் ஆகுது இல்ல, அப்புறம் அங்கிள் நடுவுல. அவன் வந்து ஹலோன்னு சொன்னா ஹலோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்க வேண்டியதானே. அதை விட்டு செவக்கியுமே கேபி சாப்பிடுன்னு கேட்கணுமே. வந்து வந்து எனக்கு நீ உனக்கு நான் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொருத்த நடுவுல? எனக்கு மனசுல ஏதோ பேசியது இல்ல. காரணம் நான் அவனை ஓவரா லைக் பண்றேன், அதான் தொல்ல. சரி சரி, அதை மறந்துடுவோம். எதுக்கு நீ சூடா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடு. வேற ஜில்லுன்னு ஒரு காஃபி கொண்டா. ஐயோ ப்ளீஸ் என்ன முடிஞ்சு டாக்டர் கிட்ட போங்க. டாக்டர் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ராமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். வாங்க. தனிமையை கொஞ்சம் இனிமையா அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்களே. டாக்டர். பொண்ணு என்னம்மா இந்நேரத்துல? டாக்டர், ஒரு அர்ஜென்ட் கேஸ் கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். நோ நோ நோ, நதிங் டுயிங். ஆஃப்டர் 8 நோ வொர்க். ஐயோ, ரத்தம் குழாயில கொட்டுற மாதிரி குபு குபுன்னு கொட்டுது டாக்டர். கொட்டட்டமே, குழாயில தண்ணி தான் கொட்ட மாட்டேங்குது, ரத்தமாவது கொட்டட்டமே. என்னது ரத்தமா? யாரோ குத்திட்டாங்க, துடிக்கிறாரு டாக்டர். என்னம்மா சொல்ற? கையால குத்தினாங்களா கத்தியால குத்தினாங்களா? உங்க ஃப்ரெண்ட் சிவாவா கார்ல இருக்காரு டாக்டர். சிவாவா? அடே மலேசியா சிவா, அவனையா குத்திட்டாங்க? வா 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 வா. சிவாவேதான் கத்தி குத்தேதான். ஆமா, ஆழம் எவ்வளவு? என்ன கேட்டா? நீதானே கத்தியால குத்தின? ஐயோ, என்ன சார் இது? நான் இங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில 2-3 பேர் இவர் கூட சண்டை போட்டு இவர் கத்தியால குத்திட்டாங்க. அப்புறம் இவர் உங்க பேரை சொல்லி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொன்னாரு, அதான் வந்தேன். சரி சரி பிடி. என்ன பாக்குற? என்ன இல்ல அவன மிஸ் தானே நீ? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு ரத்தம்னா கொஞ்சம் பயம், ஆபரேஷன்னா அதை விட பயம். இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டான், அவன் தலையெழுத்து அப்படி இருந்தா மாத்தவா முடியும்? சார், நான் புறப்படலாமா சார்? அது எப்படி முடியும்? அதுல பெரிய ப்ராப்ளமே இருக்கு. இதுவோ ஆக்சிடென்ட் கேஸ். நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா எவன் பதில் சொல்றது? இந்த பாருமா, எனக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். ஒரு சமயம் புகைபிஷன் தீவிரமா இருந்த போது பர்மிட் இல்லாம தண்ணியை போட்டு நான் டாக்டர்னு சொல்றதுக்குள்ள முட்டியில வாங்குன்னு வாங்கிட்டான். அதெல்லாம் தெரியாது, நீ இங்கதான் இருக்க. குழந்தை, உன் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா புதுசா தான் இருக்கு, பரவாயில்ல. நீ என்ன பண்ற? அந்த மேஜை மேல பஞ்சு, பேண்டேஜ், கத்திரிக்கோல், கொராடா, ஸ்பேனர் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துன்னு வா. ஸ்பேனரா? நீங்க டாக்டரா மெக்கானிக்கா? தெரியாதா? இங்க கேஸ் வரலன்னா சமயத்துல ஷெட்டுக்கு போயிடுவேன். பயப்படாத, எடுத்துன்னு வா. என்ன பாக்குற? நைட்ரோ குளோரைட் டைட்ரோ குளோரைட் இன்ஜெக்ஷன், NMOCCC. பயலுக்கு பலம் வேண்டாமா? அதுக்கு தான். இந்த பய இருக்கானே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாத்திரம் இல்ல, தூரத்து உறவு. சார், அங்க பார்த்து வேலை செய்யுங்க நோ சார். ப்ராப்ளம். தொழில நான் ரொம்ப சுத்தம். ஆனா ஒண்ணும், அப்பப்ப சரியான கையை அட்டன் பண்றேன்னு பாத்துக்கோ. எதுக்கு சொல்றேன்னா, இப்படித்தான் ஒரு தடவை டான்சல் ஆபரேஷன் ஒரு பய வந்தான். அவனை உட்காத்தி வச்சு உள்நாக்க வெட்டுறதுக்கு பதிலா வெளிநாக்க வெட்டி எரிஞ்சுட்டேன். ஐயோ, பயப்படாது, அவனுக்கு வேணும். ரொம்ப பேசுவான். ஆமா, பய ரொம்ப நல்ல பயலாச்சே. நடுப்புற கத்தி எங்க இருந்து வந்தது? ஒருவேளை காதல் விவகாரமோ? அது என்ன கன்றாவியோ எனக்கு தெரியாது. கேள்வி கேட்காம சீக்கிரமா அனுப்புங்க சார். அது எப்படி முடியும்? பய என்ன கண்முழிக்கவே இல்லையே. அவன் கண்முழிக்கணும், அவங்கிட்ட வாக்கு மூலம் வாங்கணும். இன்னைக்கு நான் புறப்பட்ட நேரமே சரியில்லை. ஏன் அழுத்துக்கிற? நல்ல நேரத்துல தான் புறப்பட்டு இருக்கேன். இத பார், நான் எப்படி பேண்டேஜ் கட்டுறேன்னு பாத்துக்கோ. கூடிய சீக்கிரம் நீ டாக்டர் ஆயிடலாம்.
எழுந்திருச்சுட்டான். என்னுடைய ஆபரேஷன் சக்சஸ். இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். சிவா, இந்த பொண்ணுதான் பாவம். சமயத்துல வந்து உனக்கு உதவி பண்ணிச்சு. நல்ல காலம், கண் முழிச்சிங்களே. இப்போது நான் போலாமா டாக்டர்? மேடம், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். சிவா, இவளுக்கு ஒரு நைட்ரோகுளோரைட் இன்ஜெக்ஷன் போட்டமா? பயப்படாத, லேடிஸுக்கு சின்ன ஊசி வச்சிருக்கேன். டாக்டர் நான் வரேன். வரேங்க. தேங்க்யூ வெரி மச். அடடே, வாங்க மாப்பிள வாங்க. பெரிய மண்ணாங்கட்டி மாப்பிள. எங்க சார் உங்க பொண்ணை காணவே இல்ல? மாப்பிள ரொம்ப அவசரப்படுறீங்க. வர 17ஆம் தேதி கல்யாணம். அது வரைக்கும் பொறுக்க கூடாதா? பொறுமையா இருக்க கூடாதா? அது இல்ல சார், ட்ரங்க் கால் பண்றேன் லைன்ல கிடைக்கவே மாட்டேங்கிறா. அப்படியா? 9 மணிக்கு போன் பண்ணேன், இல்ல. 11 மணிக்கு போன் பண்றேன், கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு போன் பண்றேன், நோ ரிப்ளை. அப்படி எங்க தான் போயிருப்பா? எங்கடி போயிருப்பா? இது எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை எங்க சின்னம்மாவோட வாக்கிங் போயிருப்பாளோ? உங்க சின்னம்மாவே ராத்திரி 2 மணிக்கு வாக்கிங் போறாங்களா? மகா மட்டமான குடும்பமா மாப்பிள, இருக்கு. அந்த மட்டத்தை கொஞ்சம் அழுத்து. மகா மட்டமான குடும்பமா இருக்கே. அப்பா, மாப்பிள நீங்க கோச்சுக்காதீங்க. ஒரு ஆளை விட்டாவது அவளை வரவழைக்கிறேன். நோ, இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன். நானே டீல் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கோவக்காரன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். என்ன மாப்பிள? எங்களை எல்லாம் மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததை பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, கல்யாண பொண்ணு இருக்குது, அதாவது என் பொண்ணு வீணை, பிட்டில், ஹார்மோனியம், கிட்டார் அத்தனையும் வாசிக்குமா? கத்துக்கணும்னு நினைச்சா, ஆனா நேரம் இல்ல. உங்களுக்கு மாப்பிள்ளை பையனோட அந்தஸ்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியுங்க, ரொம்ப பெரிய இடம். நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப பையன் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற காரை தவிர 3 கார் இவர் வீட்டுல சும்மாவே நிக்குது. ஏங்க இன்ஜினே இல்லையா? சும்மா இருங்க, சொல்றத கேளுங்க. எங்க ஃபேக்டரி இருக்கு, எங்க ஃபேக்டரி அங்க காலையில 6 மணிக்கு சங்கு ஊத ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாதுங்களா? 24 மணி நேரம் வேலை. ஓஹோ, வாமா, எல்லாரும் காஃபி கொடுமா. இவதான் என் மக பவித்ரா. எங்க மகன் சொல்லக்கூடாதா? எப்பவுமே என்ன விட்டுருவாங்க. நமஸ்காரம் பண்ணிக்கமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கால்ல விழுந்து கும்பிட தயார். ஆனா இப்போ வெறும் கை நமஸ்காரம் தான். நானும் அப்படிதான். நீ இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. காபி சாப்பிடுங்க. காஃபில என்னமோ கருப்பா மதக்குது. அவனுக்கு தொட்டத்துக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும். காப்பி தூளா இருக்குண்டா. ஓஹோ, இவங்க வீட்டுல காப்பி தூள்லதான் காப்பி போடுறாங்கன்னு எனக்கு தெரியணுமா? அப்ப மேற்கொண்டு பேசுவோமே. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு இங்கேயே சொல்லணும். ஏமா, அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இனிமே நீதான் என்னோட ஒய்ஃப், என்னோட வருங்கால மனைவி. அம்மா, இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. என் பையனே சொல்லிட்டான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கல்யாண செலவு பூரா நாங்களே ஏத்துக்கிறோம். நீங்க தான் சம்மந்தி. மிஸ் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா, கொஞ்சம் திரும்ப. கொஞ்சம் ஒரிஜினல் தான், அட்டாச்மெண்ட் எதுவும் இல்ல. உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்களே உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம்னு. முடி கருப்பா இருக்குல்ல, அது சோப் போட்டு வாஷ் பண்ணாதான் தெரியும். அம்மாடி, தம்பி கூட கொஞ்சம் வாஷ் பேஷனுக்கு போயிட்டு வாமா. அப்பா அவசரப்படாதமா, சந்தேகம் அவருக்கு தான். பேசாம இருக்கீங்களா? மிஸ்டர் சுந்தரேசன், வருங்கால மாப்பிள அப்படிதான் கூப்பிடணும். அடுத்த மாசம் 17ஆம் தேதி கல்யாணம். இன்னும் 30 நாள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். தாராளமா. மிஸ் பவித்ரா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ சொல்ல. நான் சேம் டு யூ சொன்னா நீயும் சேம் டு யூ சொல்லணும். சொல்லு. சேம் டு யூ. 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 யாரோ ஒருத்தர் நிறுத்திக்கலாம், எனக்கு டைம் ஆச்சு. நான் வரட்டுமா? சுந்தா வரேன். வரேம்மா. நம்ம 2 பேர் சம்பந்தத்தை பத்தி இந்த ஊரே பொறாமப்படுதுங்க. ஆமா, இவன் தான் வீடு வீடா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தான். சொல்ல மறந்துட்டேனே, இவர்தான் எங்க அப்பா. என் மாமனார். ரொம்ப துறக்காத மூடு. எங்க குடும்பத்துக்கே பெரியவர். பெரிய எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்கார். இப்ப 2-3 பங்களாவை தவிர எல்லாத்தையும் வித்துட்டாரு. இல்ல, அதெல்லாமா கேட்டாங்க. நம்ம சம்பந்தியம்மா யாருன்னு சொல்லலையே. படப்ப வஜ்ரவேல இருந்தார. அட நீ ஒண்ணு கொத்தவால் சாவடியில அழுகுன காய்கறிகள் எல்லாம் பொறிக்கிட்டு தெரிஞ்சான அவன் தானே. என்னமோ அதிர்ஷ்டவசமா குதிரை வால்ல பணத்தை கட்டி கோடீஸ்வரன் ஆயிட்டான். எங்க தாத்தா கூட குதிரை ரேஸ்ல தான் நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லுவாங்க. அட உங்க தாத்தா என்னம்மா, இந்த ஜில்லாவுல எனக்கு தெரியாத பயலே கிடையாது. ஆமா, நீ யாருப்பா? நம்ம மாப்பிள்ளை பையன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வகையில தூரத்து மாமா. தூரத்து மாமாவா? அப்ப கொஞ்சம் தூரமாவே இரு. மாமா, இவங்கதான் என் சின்னம்மா, அதாவது பொண்ணுக்கு பாட்டி. பாட்டி என்ன பாட்டி? என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா தெரியுது? எல்லாரும் என்ன சின்னம்மான்னு கூப்பிடுற மாதிரி அவளும் என்ன சின்னம்மானே கூப்பிடட்டும். அதான் எனக்கு பிடிக்கும். சம்பந்தி அம்மா, இதுதான் என் 2வது சம்சாரம். ஒரு சமயம் நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போனப்பா ஓட்டியாந்துட்டீங்களா? அடே, அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். கொன்னாமா 2 பேரும் சந்திச்சமா ஒரு மாதிரி புடிச்சது. அப்படியே கூட்டு வந்துட்டேன். என் பொண்ணு பவித்ராவுக்கு தாத்தா மேல உசுரு. ஏன் என் மேல மட்டும் ஆசை இல்லையா? சம்மந்தி அம்மா,
எங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. இனிமே அவளை கண்கலங்காம நீங்க தான் காப்பாத்தணும். நான் அவருக்கு 2வது சம்சாரமா இருந்தாலும் ஜானகி என் பொண்ணு மாதிரி தான். அவருக்கும் வயசாகுது. நாளைக்கே பொசுக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு. அவர் காலத்துக்கு அப்புறம் பேத்திக்கின்னு நான் ஒண்ணு எழுதாம போயிடுவேனா? எல்லாத்தையும் அவளே முடிவு பண்ணிடுவான். நான் முடிவு பண்ணா அது சரியா தான் இருக்கும். நேரமாவது இல்ல, உடனே பாக்குவத்திலே மாத்திக்குவோம். பெரியவர் நீங்க, உங்க கையால எடுத்து கொடுங்க. ஏன் அவரு கை இல்லையா? உங்க கையால எடுத்து கொடுங்க. அப்பா எல்லாமே மகனாரமா. கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தும்பு எதுக்கு ஏன் பஞ்ச வர கிளியே, செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே,